Pioneers with 23 years experience. School of Allied Health Sciences, VMRF DU, WIMS Hospital Campus, Salem, Puducherry and Chennai. ஆபரேஷன் சிந்தூர் குறித்த நேரலையும் செய்திகளையும் நாம் பார்த்துக் கொண்டிருந்தோம். மத்திய அரசின் அடுத்தடுத்த கட்ட நடவடிக்கை, அதேபோல பாகிஸ்தானிய எதிர்வினை போன்ற விஷயங்களை பார்த்துக் கொண்டிருக்கும் இந்த நேரத்தில் ஏற்கனவே அறிவிக்கப்பட்டது போர்க்கால பாதுகாப்பு ஒத்திகை. நாடு முழுவதும் கிட்டத்தட்ட 259 இடங்களில் போர்க்கால ஒத்திகை நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. அது தொடர்பான காட்சிகளை நாம் பார்க்கிறோம். நாடு முழுவதும் போர் பாதுகாப்பு ஒத்திகை தற்போது தொடங்கி நடைபெற்று வருகிறது. தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கும் காட்சி ஹைதராபாத்தில் போர் பாதுகாப்பு ஒத்திகை தற்போது நடைபெற்று வருகிறது. மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் உள்ளிட்ட பலரும் இதில் பங்கேற்றிருக்கிறார்கள். போர் காலங்களில் எடுக்கப்பட வேண்டிய சில அடிப்படையான நடவடிக்கைகள் குறித்து அதிகாரிகளால் மாணவர்களுக்கு விளக்கப்பட்டு வருகிறது. பஹல்காமில் பாகிஸ்தான் ஆதரவு பயங்கரவாத இயக்கம் நடத்திய தாக்குதலை அடுத்து அந்த நாட்டுக்கு எதிரான நடவடிக்கைகளை இந்தியா வேகப்படுத்தியிருந்தது. அதன் உச்சமாக இன்று அதிகாலை 1 மணி அளவில் தாக்குதல் நடத்தப்பட்டிருந்தது. ஆபரேஷன் சிந்தூர் நடத்தியிருந்தது. இதற்கு முன்னதாக நேற்றைய தினமே நாடு முழுவதும் இன்றைய தினம் போர்க்கால பாதுகாப்பு ஒத்திகை நடத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. கிட்டத்தட்ட 259 இடங்களில் போர்க்கால பாதுகாப்பு ஒத்திகை தற்போது தொடங்கி நடைபெற்று வருகிறது. டெல்லி, மும்பை, சென்னையில் போர்க்கால ஒத்திகை நடைபெற்று வரும் நிலையில் தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கும் காட்சி மும்பையில் போர்க்கால பாதுகாப்பு ஒத்திகை தற்போது தொடங்கி நடைபெற்று வருகிறது. ஒருவேளை போர் சூழும் நிலை ஏற்பட்டால் என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது, எப்படியாக தப்பிக்க வேண்டும் என்பது போன்ற பல்வேறு விஷயங்கள் இதில் விளக்கம் அளிக்கப்பட்டு வருகின்றன அதிகாரிகளால். ஆனால் பொதுமக்கள் இது தொடர்பாக அச்சமோ பதற்றமோ அடைய தேவை இல்லை என்று ஏற்கனவே அரசு விளக்கம் அளித்திருந்தது. இது ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை மட்டுமே. இதனால் இந்த போர்க்கால பாதுகாப்பு ஒத்திகையினால் பொதுமக்கள் அச்சமோ பதற்றமோ அடைய வேண்டாம் என்றும் ஏற்கனவே அரசு அறிவுறுத்தல் வழங்கியிருக்கிறது. ஹைதராபாத், மும்பையை தொடர்ந்து அடுத்ததாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கும் காட்சி டெல்லியிலிருந்து வந்திருக்கிறது. நாடு முழுவதும் போர்க்கால பாதுகாப்பு ஒத்திகை தொடங்கி நடைபெற்று வருகிறது. சென்னை உள்பட அந்த வகையில் டெல்லியில் போர்க்கால பாதுகாப்பு ஒத்திகை தற்போது தொடங்கி நடைபெற்று வருகிறது. கிட்டத்தட்ட நாடு முழுவதும் 259 இடங்களில் போர்க்கால பாதுகாப்பு ஒத்திகை தொடங்கி நடைபெற்று வருவதாக தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை மட்டுமே. பொதுமக்கள் அச்சமோ பதற்றமோ அடைய தேவை இல்லை என்று அரசு ஏற்கனவே அறிவித்திருக்கிறது. அதன் அடிப்படையில் முன்னதாக நாம் புதுச்சேரி லாஸ்பேட்டையில் போர்க்கால பாதுகாப்பு ஒத்திகை தொடங்கி நடைபெற்று வந்ததை நாம் பார்த்தோம். ஹைதராபாத், மும்பையை தொடர்ந்து தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கும் காட்சி டெல்லியிலிருந்து வந்தவை. டெல்லியில் போர்க்கால பாதுகாப்பு ஒத்திகை தற்போது தொடங்கி நடைபெற்று வருகிறது. மத்திய உள்துறை அமைச்சகத்தின் அறிவுறுத்தலின்படி நாடு முழுவதும் பல்வேறு இடங்களில் போர்க்கால பாதுகாப்பு ஒத்திகை தொடங்கி நடைபெற்று வருகிறது. அடுத்ததாக நாம் பார்க்கும் காட்சி ஜெய்ப்பூரிலிருந்து வந்தவை. முன்னதாக ஹைதராபாத், மும்பை, டெல்லி ஆகிய நகரங்களில் நடைபெற்று வந்த போர்க்கால பாதுகாப்பு ஒத்திகையை பார்த்தோம். தற்போது நாம் ஜெய்ப்பூரில் போர்க்கால பாதுகாப்பு ஒத்திகை தொடங்கி நடைபெற்று வருகிறது. அதனை பார்க்கிறோம். நாடு முழுவதும் கிட்டத்தட்ட 259 இடங்களில் போர்க்கால பாதுகாப்பு ஒத்திகை நடைபெறும் என்று ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்த போர்க்கால பாதுகாப்பு ஒத்திகை குறித்து பொதுமக்கள் அச்சமோ பதற்றமோ அடைய வேண்டாம் என்றும் அரசு அறிவுறுத்தியிருந்தது. அதனைத் தொடர்ந்து சற்று நேரத்திற்கு முன்னதாக இந்த போர்க்கால பாதுகாப்பு ஒத்திகை தொடங்கியிருக்கிறது. இந்த போர்க்கால பாதுகாப்பு ஒத்திகையில் மாணவர்களும் பொதுமக்களும் பங்கேற்றிருக்கிறார்கள். ஒருவேளை போர் மேகம் சூழும் பட்சத்தில் என்னவெல்லாம் செய்ய வேண்டும், என்னவெல்லாம் செய்யக்கூடாது, எவ்வாறாக தற்காத்துக் கொள்வது, அடுத்தடுத்த நடவடிக்கைகள் மக்கள் தரப்பிலிருந்தும் மாணவர்கள் தரப்பிலிருந்தும் எப்படியெல்லாம் இருக்க வேண்டும் என்பது குறித்து அவர்களுக்கு பயிற்சி வழங்கப்படுகிறது. கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக மூத்த செய்தியாளர் கணபதி இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். கணபதி, இந்த போர்க்கால பாதுகாப்பு ஒத்திகை குறித்து மக்கள் பதற்றமோ அச்சமோ அடைய வேண்டாம் அப்படின்னு ஏற்கனவே அரசு அறிவுறுத்தி இருந்தாங்க. சென்னை, டெல்லி, மும்பை, ஹைதராபாத், தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கும் காட்சி ஜெய்ப்பூரிலிருந்து வந்திருக்கிறது. கிட்டத்தட்ட 259 இடங்கள் சொல்லப்பட்டதல்லவா? இப்போது நான் குறிப்பிட்டவற்றை தவிர வேறு எந்தெந்த நகரங்கள்லாம் இந்த போர்க்கால பாதுகாப்பு ஒத்திகை நடைபெற்று வருகிறது? பொதுவாக இது எவ்வளவு நேரம் நடக்கும் கணபதி? ஒவ்வொரு மாநிலத்திலும் தேர்ந்தெடுக்கப்பட்ட மாவட்டங்களிலே இந்த ஒத்திகை நடைபெறுகிறது. அது எந்த அளவுக்கு அச்சுறுத்தல் இருக்கிறது என்பதை பொறுத்து மாவட்டத்துக்கு மாவட்டம் மாறுபடுகிறது. ஜம்மு காஷ்மீர், பஞ்சாப், ராஜஸ்தான் போன்ற மாநிலங்களிலே உள்ள எல்லை பகுதிகளிலே மிகவும் விரிவான அளவு ஒத்திகை நடைபெறுகிறது. எப்படி குண்டுவீச்சு நடந்தாலோ, ஏவுகணை தாக்குதல் அல்லது ட்ரோன் தாக்குதல் ஏற்பட்டாலோ
எப்படி பத்திரமாக கட்டிடங்கள் மற்றும் பாதுகாப்பான இடங்களிலே மக்கள் எப்படி தங்களை தாங்களே பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்பதும், அதே சமயத்திலே இது போன்ற தாக்குதல்கள் காரணமாக ஏதேனும் தீ விபத்து ஏற்பட்டால் தீயை அணைப்பது எப்படி, அதில் பாதிக்கப்படுபவர்களை அங்கிருந்து பத்திரமாக வெளியேற்றி மருத்துவ சிகிச்சைக்கு அனுப்பி வைப்பது எப்படி என்று பல்வேறு விதமான பயிற்சிகள் செய்யப்படுகின்றன. இது நீங்கள் ஏற்கனவே சொன்னது போல ஒரு ஒத்திகை தான் என்றாலும் தற்போது பாகிஸ்தானில் உள்ள தீவிரவாத முகாம்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த ஒத்திகை மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக மாறிவிட்டது. ஏனென்றால் பாகிஸ்தான் நாங்கள் பதிலடி கொடுப்போம் என தொடர்ச்சியாக வலியுறுத்தி வருகிறது. ஆகவே இன்று இல்லாவிட்டால் நாளை, நாளை இல்லாவிட்டால் நாளை மறுநாள் எந்த சமயத்திலுமே பாகிஸ்தான் தாக்குதல் நடத்த முயற்சி செய்யலாம். அப்படி தாக்குதல் நடத்தும் போது அதை முறியடிக்க இந்திய முப்படைகள் தயாராக இருக்கின்றன. இருந்த போதிலும் பாதிப்பு ஏதேனும் எல்லை பகுதியிலோ அல்லது பிற இடங்களிலோ ஏற்பட்டால் அங்கு மக்கள் தங்களை தாங்களே பாதுகாத்துக் கொள்வதற்கான ஏற்பாடுகள் அனைத்தும் தயாராக இருக்க வேண்டும் என்றுதான் இந்த நடவடிக்கை எடுக்கப்படுகிறது. இன்று நாம் பார்த்திருந்தோம், பூஞ்ச் பகுதியிலே பாகிஸ்தான் அத்துமீறல் செய்து பொதுமக்கள் வசிக்கும் இடத்திலே குண்டுகளை வீசியதன் காரணமாக அங்கு 10 நபர்கள் உயிரிழந்திருக்கிறார்கள், 50க்கும் மேற்பட்டோர் காயமடைந்திருக்கிறார்கள். இது போல எதிரி இராணுவம் பொதுமக்கள் என்று பாராமல் தாக்குதல் நடத்தும் போது பொதுமக்கள் தங்களை தாங்களே காத்துக்கொள்ள வேண்டும். அதற்காகத்தான் இத்தகைய விரிவான ஒத்திகை நடத்தப்படுகிறது. நாடு முழுவதும் அனைத்து மாநிலங்களிலும் நடத்தப்பட்டாலும் எல்லை மாநிலங்களிலே மிகவும் அதிக அளவிலே விரிவான ஒத்திகை நடத்தப்படுகிறது. குறிப்பாக பள்ளி மாணவர்கள், கல்லூரி மாணவர்கள் ஆகியோருக்கும் பயிற்சி அளிக்கப்படுகிறது. அத்துடன் எந்த இடங்கள் பாதுகாப்பான இடங்களாக இருக்கும் போன்ற விஷயங்களும் அடையாளம் காண்பதற்கு இந்த ஒத்திகை பயன்பாடு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கும் என கருதப்படுகிறது. வேதவழி, சென்னை, மும்பை, டெல்லி, ஹைதராபாத், ஜெய்ப்பூர் போன்ற பல்வேறு நகரங்களில் போர்க்கால பாதுகாப்பு ஒத்திகை தற்போது தொடங்கி நடைபெற்று வருகிறது. அது தொடர்பான காட்சிகளை நாம் பார்த்தோம். தகவல்களை தந்தமைக்கு நன்றி கணபதி. Pioneers with 23 years experience. School of Allied Health Sciences, VMRF DU, Vims Hospital Campus, Salem, Puducherry and Chennai.